ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடக லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலனை பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 22 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் பிப்ரவரி 15 சனிக்கிழமை, உத்திர நட்சத்திரம், 3ஆம் வீட்டில் சந்திரன், சூரியனுடைய நட்சத்திரத்தில். சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கும்பராசியில், கேதுனுடைய உபநட்சத்திரத்தில். அதனால் 8ல் சூரியன் இருக்கார். ஒரு சில நடுக்கங்கள் ஏற்படும், பயம் ஏற்படும், ஒரு டென்ஷன் உருவாகும், பேச்சுவார்த்தைகள்லாம் ஹீட்டாக இருக்கும். பட்டு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாயும் வேறு 12ல் இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் நமக்கு 12ல் இருக்கும் பொழுது 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒன்று சேர்ந்து செயல்படுற மாதிரி இருக்கும். உபநட்சத்திரமாக கேது இருக்கிறனால பெரிய அளவில் பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறது இந்த கேது தான். ஒரு டென்ஷனை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அதனால் புது காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படபடப்பு, அவசரம் கூடாது. அதே நேரத்தில் நமக்கு இந்த 3ல் இருக்கிற கேது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு டிபெண்டிங் நேச்சர். யாருனால நம்மளுக்கு என்ன காரியமாகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஓவராக ஒரு அதிகார பிரச்சனையை உருவாக்கும் பொழுது நம்ம அதில் அமைதியாக இருந்து நம்ம யாருக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அது சரி செய்யப்படுமோ அந்த மாதிரி டிபெண்டிங் நேச்சரில் போயிட்டால் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்த நட்சத்திரம், 3ஆம் வீட்டில் சந்திரன். அப்போ நமக்கு ஒரு மன தைரியம் இருக்கும். ஒரு எல்லாருக்கிட்டேயும் ஒரு கரெக்டாக ஒரு மெசேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். உறவுகளுக்கு நல்லாயிருக்கும். மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு சிறு சிறு பிரயாணங்கள், கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரி மகிழ்ச்சிகரமான தருணத்தை கொடுக்கும். பிப்ரவரி 17 திங்கட்கிழமை, சித்திரை நட்சத்திரம், 2 பாதம் கன்னிராசியில், 2 பாதம் துளாராசியில் இருக்கிறதுல மாலை 6 மணி 1 நிமிடம் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து தான் செயல்படுது. சித்திரைங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். குருவோட நட்சத்திரத்துலேயும் சனியோட உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். அதனால் 12ஆம் வீடுங்கிறது பெருசாக கஷ்டம், நஷ்டம், விரயங்கிறத கொடுக்காம இந்த குருவும் சனியும் நம்மளை பார்த்துக்கிட்டாலும் கூட, சனி 8ல் இருக்கார் இல்லையா? அதனால் இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுனால நாம் ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக இருந்துக்கணும். அவசரப்படக்கூடாது. அதே நேரத்தில் ஓரளவுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதமாகும். வேலை கெடுக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் கொஞ்சம் நமக்கு அலைச்சலாக இருக்கும். மறுநாள் சுவாதி நட்சத்திரம், பிப்ரவரி 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம், துளாராசியில் சந்திரன் போகிறார். இவரும் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால, அதாவது சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு, ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார் 9ஆம் வீட்டில். பட் சனி 8ல் இருக்கிறதுனால அட்டம சனியினுடைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். அதில் சுக்கிரன் ராகு வேறு சேர்க்கை இருக்குது. அதனால் ஒரு ஆடம்பரம், ஒரு பொருளாதாரம், ஒரு இன்க்ரீஸ் பண்ணி போகணுன்னு ஒரு பேராசையை தூண்டி விட்டு அதில் யாரையாவது நம்பக்கூடாதவங்களை நம்பி அந்த மாதிரியெல்லாம் சில காரியங்கள் செய்கிறதுக்கு ஒரு புத்தி வேலை செய்யும். அதையெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத தடை பண்ணிக்கணும். நமக்கு நாமே ஒரு சாதாரணமாக ரொட்டீன் ஒர்க்கை பார்த்தா போதும்னு இருந்துக்கிட்டால் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு புது காரியங்களோ அல்லது ஒரு புதிய முயற்சிகளோ, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கங்கிறதுனால ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறதும் இன்றைக்கி அவாய்டு பண்ணிக்கணும். பிப்ரவரி 19ஆம் தேதி புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம் இருக்குது காலையில் 10:39 வரைக்கும். அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம். விசாகம் அப்படிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். அப்போ குரு நமக்கு சந்திரனாகவும் சனியாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கும் அந்த மாதிரி தான். ஒரு 8ல் இருக்கிற சனியினுடைய ஒரு தொடர்பில் எந்த கிரகம் வந்தாலுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிறது நல்லது. பிப்ரவரி 20ஆம் தேதி வியாழக்கிழமை, விசாக நட்சத்திரம், காலையில்
4ஆம் பாதம் 6:48க்கு, அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் விசாக 4ஆம் பாதத்தில் போகிறார். அப்போ இதுவும் சனியினுடைய பாதிப்பை தரக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் மாலை 6:48க்கு பிறகு அனுச நட்சத்திரம் தொடங்கிடுது. பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அனுச நட்சத்திரம் மதியம் 3:53 வரைக்கும். அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம். அனுச நட்சத்திரங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். அப்போ சனி குருவினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் குருங்கிறது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு நமக்கு வழி பண்ணுறார். அதனால் 8ல் இருக்கிற சனியினுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு குரு உதவுவார் அப்படின்னு எடுத்துக்கணும். பட் புது முயற்சிகள் இன்றைக்கும் ஆகாது. மறுபடியும் பிப்ரவரி 22 சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். புதனை போல் செயல்படுகிறாரு. புதன் கும்பத்தில் இருக்கிறதுனால மறுபடியும் சதயம் 4ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு காலையில் 9:40க்கு. அப்போ நமக்கு புதனும் குருவை போல் செயல்படுகிறார். அப்போ குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால இன்றைக்கி அந்த பெருசாக 8 பாதிக்காது. ஒரு அசம்பாவிதமோ ஒரு கடினமான பிரச்சனைகளோ வலி வேதனையோ தடைகளையோ தோல்விகளையோ கொடுக்காம 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்த்துக்கிறார். அதனால் இந்த வாரத்தில் நமக்கு ஸ்பெஷல் இதை விட என்ன அப்படின்னா, சுக்கிரன் ராகு 9ஆம் வீட்டில் மீனராசியில் சேர்ந்துக்கிறார். அப்போ நமக்கு என்னென்னா ஒரு ஜாலியாக பழகிறது, அடுத்த பெரிய கல்வி படிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, இது மாதிரியெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈடுபாட்டை கொடுத்துக்கும். பெரிய லெவலில் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு வேகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் ராகுவே சனி மாதிரி தான் செயல்படுது. அட்டமச்சனியினுடைய வேலை தான் அது செய்ய போகுது. அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. இருக்கிறதுலே இப்போ கடகத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னா, இந்த கிரகங்கள் வார கிரகங்கள் அப்படியே வர்றது பார்க்கும்போது அந்த சனி புதன் சேர்க்கை வேறு கும்பராசியில் இருக்கிறதுனாலையும், ராகு சுக்கிரன் சேர்க்கை மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சேர்க்கை இருக்கிறதுனாலையும் நாம் இந்த தடவை இந்த டைமில் இந்த 8 நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துக்கணும். பெருசாக பிறரை நம்பி செய்யக்கூடிய முதலீடுகளை தவிர்த்துக்கணும். புது முயற்சிகளை மேற்கொள்கிறதையும் தவிர்த்துக்கணும். ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிவிட்டு அமைதியாக போய்க்கணும். 8ஆம் இடம் என்பது நாம் ஒரு சக்தியை இழக்கிறது, ஒரு திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறது, அல்லது நமக்கு ஒரு ப்ரொமோஷனை தடை பண்ணுறதுலேருந்து ஒரு வேலை பார்க்குறதுல இடைஞ்சல் கொடுக்குற வரைக்கும் கூட இந்த 8ஆம் இடம் செயல்படும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.